Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 558 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நோவாங்கிற அந்த பெரிய கப்பல் ஒண்ணு வந்துச்சு இல்ல, அதை பார்த்த மக்களும் சரி கிங்கும் சரி வேற லெவல்ல பீதி ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கப்பலுக்கு இங்க என்ன வேலை, அண்ட் அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நகர்த்தி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வர முடியாது. அது அப்படியே மூவ் ஆகி வரும், வெளிச்சம் எல்லாமே மறைஞ்சு அந்த இடமே இருட்டாகும், அந்த அளவுக்கு சைஸ் பெருசு. அப்படி சல்லுன்னு மேல ஏனது அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குள்ள அப்படியே என்டர் ஆகும். இங்க பாத்துட்டு பதறுவாரு, ஐயோ அது எப்படி மூவ் ஆகுது, யார் இந்த வேலையை பண்றா, how it is possible. ஐயோ ஆவுன்னா எதையாச்சும் கிளப்பிக்கிட்டு வந்துடுறானுங்களே, ஏன் இப்படி உசுர வாங்குறீங்க பேதியில போனவனுங்களா அப்படி அப்படின்னு கிங்க புலம்புனவனே ஃபுக்கபுஷி வந்து பார்த்துட்டு, ஏன் டாடி என்னாச்சு, இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தான், ஆனா அதுக்கு கேஷுவலா நீங்க ஏன் அப்செட் ஆகுறீங்கன்னு கேட்பான். அட முட்டா பல, அது ஒரு வரலாற்று கப்பல், அந்த கப்பலை ஷிப் ஆஃப் ப்ராமிஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது, ஆனா அந்த கப்பலுக்கு எதுவுமே ஆக விடக்கூடாது பாரு, அதாவது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான நாள் இருக்காமா, அந்த நாள் தான் அந்த கப்பலை மூவ் பண்ணணும், அது வரைக்கும் அது அங்கதான் இருக்கணும், ஆனா அதை யாரோ மூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான பீதி. இங்க லூஃபி ஹோடி அடிச்சான்ல, ரத்தம் திரிக்க அவன் தெரிச்சிட்டான், சுத்தி இருக்க அவன் அடியாளுகள் எல்லாம் பதறுவானுங்க, ஏன்னா அவன் அள்ளி தின்னா அந்த ஸ்டெராய்ட்ஸ், அதனால அவனுக்கு பயங்கரமான எனர்ஜி, அண்ட் அது மட்டும் இல்லாம மான்ஸ்டராவே மாறிட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி இது பாசிபிள் புலம்பிட்டு இருப்பானுங்க. உள்ளுக்குள்ள இருந்து பாறையெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வருவான், பார்த்தா மூஞ்சி முகரெல்லாம் டேமேஜ், எல்லாம் நம்மால பண்ண வேலை தான். ஆக்சுவலா லூஃபி இந்த அடி அடிச்சானா எவனும் எந்திரிக்க மாட்டான், ஆனா இவன் எந்திரிச்சு வந்திருக்கான், கொஞ்சம் டஃப்பான ஆள் தான், சண்டை போட்டு தான் ஆகணும் போலன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஷிரஹோஷி அட்டாக் பண்றதுக்காக ஒரு 3 பேர் அங்க வந்துருவானுங்க. ஷிரஹோஷி பார்த்துட்டு, ஆமா உங்களுக்கு என்ன வேணும்னு குழந்தை மாதிரி கேட்பான். நீ வாழக்கூடாது, வாழவே கூடாது, நீ வாழ்ந்தீங்கன்னா எங்க பாஸ் எங்களே சாவடிச்சிருவான், அதனால நீ ஷாகனும் உன்னை கொல்லதான் நாங்க வந்தோம் பண்ணுங்களா. கிராக்கன் அப்படியே எட்டி பார்க்கும், அதுலயே அவனுக்கு காலையில தின்ன சாப்பாடெல்லாம் சிமிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அடியும் பாருங்க, அடி சும்மா டம 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 டமன்னு லூஃபி எல்லாம் பாராட்டி தள்ளும், அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பிரின்சஸ் பாராட்டினவன வெக்கம் வேற கண்ணைக்கு. சரி அங்க எந்த பஞ்சாயத்து இல்லன்னு நம்மளால ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஓடி காண்டாயி கொய்யால ஏங்கிட்டியவான்னு சட்டுன்னு வந்து ஃபிஷ்மேன் கராத்தேன்னு மூஞ்சில ஒரே அடி தலைய காணும். அவ்வளவுதான், சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவானுங்க. வா, ஒரே அடியில நம்ம தலைவர் அந்த ஸ்டார்ஹார்ட் லூஃபியோட தலையை கழட்டிட்டாரு, ஐ மீன் பந்தாடிட்டாரு. அவரு மாசு பீஸ்ன்னு சம்பவத்தை ஒழுங்கா பார்க்காம ஓவர் பில்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஷாக் ஆவானுங்க. லூஃபி ரப்பர் அடுத்தவொன்னு எப்படி தலை அத்துக்கிட்டு போகும், அப்படியே ஜிவ்வுன்னு பின்னாடி போகும். அந்த கடைசியில வாய வச்சுக்கிட்டு, நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் வேலைக்காக ரக்கனா, ஏன்னா நான் ரப்பர், ஜிம்பை கூட உன்னோட ஸ்கில்ல கம்பேர் பண்ணினா நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா, சும்ப பயலையாமா. ஜிம்பை அங்க அதான் சொல்லுவான், ஏன்னா ஃபேக்கான பவர்ஸை என்னைக்குமே நம்ப கூடாது, நம்ம பவர் தான் நமக்கு கை கொடுக்கும், நீ அடிச்சிட்ட இப்ப ஏன் அடியா பாருன்னு சொல்லிட்டு பையன் நெத்தி அப்படியே ஸ்ட்ராங் ஆகுவான். இங்க இவனுங்க அயன் ஷெல்ல வச்சு தடுக்கிறானுங்க. ஜோரோவும் சஞ்சியும் அடிச்சதுலயே அந்த ஷெல்லு பீஸா தெரிச்சிருச்சு. லூஃபி அடிச்சா என்ன ஆகும், அவங்களோட அசம்ஷன் அடிச்ச உடனே அவன் மண்டை தெரிச்சிரும்னு, ஆனா நம்ம பையன் வந்த வேகத்துல கம்னு சொல்லிட்டு ஒரே அடி, அவ்வளவுதான் பாஸோட சேர்த்து தெரிச்சிருவானுங்க. இப்படி ஒரு அடியா பார்த்தவனே ஷாக் ஆகாம எவனாலும் இருக்க முடியல. பின்ன அயன் ஷெல்லையே அவன் தலையால் அடிச்சு தெரிய விட்டுருக்கான்னா அப்ப அவன் தலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்கெல்லாம் மாசுடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹோடி பின்னாடி வந்து அடிக்க வருவானா, லூஃபி கையை அப்படியே ஸ்ட்ராங்கா மாத்தி கேஷுவலா தடுப்பான். அவன் தடுத்ததுக்கே அவன் காலு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். அதை அவன் மட்டும் இல்ல எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அவனோட காலை ஸ்ட்ராங் ஆக்கி ஒரு ரொட்டேஷனை போட்டு தலையிலேயே ஒரு அடி, தலை அப்படியே பவுன்ஸ் ஆகும். சரி ரைட்டு, பக்கத்துல போனா துவச்சிடறான், தூரத்துல இருந்தே காலி பண்ணிடலான்னு அந்த ஷார்க் ஆரோஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். இந்த அட்டாக்கு ஜோரோ கிட்டயே வேலைக்கு ஆகல. லூஃபி அப்படியே கேஷுவலா நிப்பான், அவன் மேல ஒரு அட்டாக்கும் படாது. அப்படியே அவன் மேல பட வந்தாலும் லைட் ஆடி ஒரு நூல்ல எஸ்கேப் ஆவான் ஒவ்வொரு அட்டாக்லயும். ஏன்னா அவனாலதான் எல்லா அட்டாக்கையும் அசால்ட்டா ஃபீல் பண்ண முடியுமே. சுத்தி பாக்குறவனுங்க எல்லாம் இது என்ன கனவாங்கிற மாதிரி வாயை பழந்துகிட்டு பாப்பானுங்க. எல்லாத்துலயுமே அசால்ட்டா மூவ் பண்றான்னா அவனுக்கு முன்னாடியே தெரியுது எந்த பக்கம் அட்டாக் பண்றாங்க, எப்படி எல்லாம் மூவ் பண்ணலான்னு. ஜிம்பைக்கும் தெரிஞ்சிருக்கு இது அப்சர்வேஷன் ஹாக்கின்னு. இங்க லூஃபி அந்த அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி அவன் கைய பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்தி கம் புல்லட்னு சொல்லிட்டு ஓங்கி அவன் வயித்துல ஒரே குத்து, சரியான அடி. இந்த டைம் அவன் அடிச்சது 6. இதுக்கு முன்னாடியாவது நம்ம பையன் அடிச்சப்போ பவுன்ஸ் ஆகி போய் செவுத்துல அடிச்சு தெரிச்சான், ஆனா இந்த டைம் த்ரூவா போய் விழுந்திருக்கான். அப்ப 6 தானே. ஒன்னு நோட் பண்ணீங்களா, லூஃபி கைய ஹார்டனிங்கா மாத்தும் போது அவனோட கை அப்படியே கருப்பா மாறின மாதிரி காட்டுவாங்க. எதுக்குன்னா பயலோட கை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. ஷிரஹோஷி மறந்துருவா, லூஃபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு. கிராக்கனுக்கே அள்ளு விடும், கொக்கா மக்கா என்ன அடி அடிச்சிருக்கான்னு. அங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் பாராட்ட வார்த்தை இல்ல, எல்லாம் சந்தோஷத்துல பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாங்க. சரி இப்ப இவனை விட நம்மளால ஸ்ட்ராங்னு தெரிஞ்சு போச்சு, அவனை இவன் அடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஜோரோ சஞ்சியை போட்டு பொழந்துருவாங்க. அதெல்லாம் பஞ்சாயத்துல அந்த பெரிய நோவா கப்பல் ஒண்ணு வருது இல்ல, அதான் இப்ப எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் வந்த ஃபோர்ஸுக்கு கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பா மொத்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுமே அழிஞ்சு போயிடும். அதுதான் இப்ப எல்லாத்துக்குமே பீதி, எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம், இந்த நோவா கப்பல் எப்படி ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லாம இப்ப அது பிளாசாவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இது உள்ள வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் இந்த ஐலாண்டோட பபுளை டேமேஜ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்துருக்குது. அந்த பபுள் வெடிச்சாலுமே இந்த ஐலாண்டு காலி, 50 பேரும் தண்ணியில வாஷ் அவுட் ஆயிருவாங்க. அந்த கப்பலுக்கு இன்ஜின் கூட இல்ல, அப்ப
அப்புறம் எப்படி இது ஸ்டார்ட் ஆகி இப்படி பறந்து வரும்? இவ்வளவு தண்டி இருக்குதுன்னு வாயை பொளந்துட்டு பாப்பாங்களே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியல. உசோப்பும் சாப்பரும் அப்படியா இப்படியான்னு வீதியில அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருப்பானுங்க. செம்ம காமெடியா இருக்கும். ரோபின் கேஷுவலா அது மட்டும் கீழே வந்து அடிச்சுன்னா இந்த கடலே சிவப்பா மாறிடும், அது மட்டும் கன்ஃபார்ம்பா. உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான். பின்ன இவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி கேஷுவலா பூமாரியா சொல்லுவான். யூ டெர்ட்டி பில்லோன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து விழும்போது கண்டிப்பா இந்த ஐலாண்ட் அழிய போகுது, அதனால சீக்கிரமா இங்க இருந்து எவாக்குவேட் பண்ணிட்டு கிளம்பணும்னு. சோ ஓடுவாங்க கதறி அடிச்சு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால கொல்றதுக்காக ஒரு 1,00,000 பேர் கிளப்பிட்டு வந்தானுங்களே, அதுல மிச்சம் இருக்கவங்களே பார்த்து பீதியாகி திருச்சிருவானுங்க. மத்தவங்க எல்லாம் அந்த அப்படியே பீதியில பாத்துட்டு இருக்கும்போது மேல இருந்து அந்த வட்டன் சுமி வந்து போத்துன்னு விழுவான். மண்டா பாத்தீங்கன்னா நல்லா பலாப்பழம் மாதிரி வீங்கிரும். இந்த மூதேவி வேண்டடக்கனுக்கு வேலை பாக்குறவனாச்சே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, கேப்டன் வேண்டடக்கன் நான் மேல இருந்து விழுந்துட்டேன், கப்பலை நிறுத்துங்க, எனக்கு சாக விருப்பம் இல்ல, விழுந்துச்சுன்னா எல்லாரும் செத்துருவோம், அவங்க செத்தா பரவாயில்ல நான் சாக வேண்டாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே கோடியோட ஆளுங்க ஏதோ சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, கோடியை புடிச்சு வாங்குவானுங்க. டே விலங்கா வெட்டி, இது எல்லாமே ஓ பிளான் தானா, வேண்டடக்கன் தான் இந்த ஷிப்பை ஆபரேட் பண்றானான்னு அடுத்தடுத்த கேள்வியா கேட்பானுங்க. பாவம் அவனே லூஃபி கிட்ட கண்ணா பின்னான்னு அடி வாங்கி கண்டமாயி போய் கிடக்குறான். அதையெல்லாம் பத்தி கவலைப்படாம இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா அவனுக்கு காண்டாகுமா இல்லையா? டாட் ஆப் யூ நான்சென்ஸ், நான் எதுவும் பண்ணலாடான்ட்டு லூஃபியை கூப்பிட்டு காண்டா பேசிட்டு இருப்பானா. நம்ம பையலுக்கே ஷாக்கு. ஏன்னா அவன் அடிச்சது ஆர்மமெண்ட் ஹாக்கி. அப்படி ஒரு அட்டாக் பண்ணா அவன்லாம் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் திரும்பி வர்றான்னா பரவாயில்ல, அவனால வலிய தாங்க முடியுது. எல்லாம் அந்த ட்ரக் தான், பவர் மட்டும் குறைஞ்சது. ஒரு மூலையில உட்கார்ந்து குறைஞ்சது 1.5 வருஷத்துக்காச்சும் அழுவான், அப்படி வலிக்கும். இவன் அந்த கப்பலை பார்த்துட்டு இந்த வேண்டடக்கன் முட்டா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்ம பிளான்லயே இல்லையே, கிறுக்கு மென்டல் பையன்னு திட்டிட்டு இருப்பானா. அவன் அந்த கப்பல் மேல நின்னுகிட்டு பக்கன்னு சிரிச்சுட்டு, சிரஹோஷி என்ன ஏத்துக்க, நீ ஒத்துக்கிட்டா டும் டும், இல்லன்னா கடமுடன்னு சொல்லி இந்த ஐலாண்டே அழிஞ்சு போயிரும்னு பயங்கரமா சொல்லி சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை காடு போட்டு முடிக்கிறாங்க.